இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இன்றைய திருப்பலியானது இன்று திருமண நினைவு நாளை கொண்டாடும் ரெமோஜெனி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்க வேண்டியும், இவள் நினைத்த காரியம் நிறைவேற இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று தன்னுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய எல்வின் ஏஞ்சல் சுபர்ணா என்ற குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லி நன்றி திருப்பலியாக இந்த குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். தொடர்ந்து இந்த குடும்பத்தை அபரிவிதமாக ஆஸ்வதிக்க இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் திருவாளர் ஜீவா குடும்பத்தார் இறைவன் தங்களுடைய குடும்பத்துக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லி நன்றி திருப்பலியாகவும், ரோஸ்மேரி ஜோசப் குடும்பத்தார் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நன்றி சொல்லி நன்றி திருப்பலியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஹஸ்பண்ட் அமல் ஜேவியர் 4வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக இவருடைய பெற்றோர் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். சோனியா 38வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், பிரியா குடும்ப சமாதானத்துக்காக அவருடைய பெற்றோர் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருவாளர் ஜான் ஆண்டனி பீட்டர் 2வது ஆண்டு நினைவு ஆண்மேலை பாட்டிக்காக மெட்டில்டா ஐடன் இந்த குடும்பத்தார் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்று மிக சிறப்பான விதத்திலே நேற்று தினம் நம்முடைய பங்களிய மரணம் அடைந்த டாலர் மேரி திரேஸ் அவருடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும், நேற்று தினம் நள்ளிரவு மரணமடைந்த மதுரை உயர்மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை எஸ்ஜி அந்தோனிசாமி அவருடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும், செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை ஃபாதர் விக்டர் இமானுவேல் அவருடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும், அருட் சகோதரி ஜெயராணி நேற்று நள்ளிரவு மரணமடைந்த அவருடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் நேற்று மரணமடைந்த ஜெயக்குடி என்பவருடைய ஆண்மேலை பாட்டலுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து திருவாளர் ஆண்டனியனுடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும், அருள் ஜே பாண்டியனுடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும்
இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து பக்தியோடு இந்த திருப்பலிலே நாம் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நம்முடைய முகமுடிகளை கிழித்து நாம் ஆண்டவரை பின்பற்ற, ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஞானத்தோடு செயல்பட, ஞானத்தோடு நாம் வாழ ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அழைக்கிறார். இன்று சனிக்கிழமை அன்னைக்கென்று ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய நாள். இன்று சிறப்பாக நம்முடைய அன்பு தாய், நம்முடைய அன்பு அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்வோம். இந்த நாளை மட்டுமில்லை, வரக்கூடிய நாட்களையும் கூட அன்னையினுடைய அரவணைப்பிலே நாம் ஒப்பு கொடுப்போம். நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார், நம்முடைய அன்னை இருக்கின்றார். இயேசுவை சந்திக்க, இயேசுவிடம் நம்முடைய விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி நம்முடைய தாய். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய விண்ணப்பங்களெல்லாம் தாய் வழியாக இயேசுவிடம் நாம் கொண்டு வருவோம். அன்னை வழியாக நம்முடைய எல்லா தேவைகளையும் இயேசு ஆண்டவர் நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். இசையா புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வரை இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். உதரத்திலிருந்து உங்களை தாங்குபவன் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவன் நான், உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நிறை வயது வரைக்கும் நான் உங்களை காப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை விடுவிப்பேன். எனவே அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு மீது நான் நம்பிக்கை வைப்போம். வரக்கூடிய நாட்களிலே நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் பராமரித்து பாதுகாக்க இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு செபிப்போம். நம்முடைய வாழ்விலே பல்வேறு விதமான முகமுடிகளை அணிந்து, குறிப்பாக இந்த உலகத்திலே பணம், பதவி, படிப்பு இவற்றை முதன்மைப்படுத்தி நாம் ஆண்டவரை பின்பற்றாமல் வாழ்ந்த அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து, கடவுளை மறுதலித்து நம்முடைய இந்த உலக ஆசாபாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உலக நிகழ்வுகளை
உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். எனக்கு ஞானம் புகுட்டுகிறவர்களுக்கு நான் மாட்சி அளிப்பேன். சீராக்கு ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 51. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 12 முதல் 20 முடிய. மன்னராகி ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுவேன், உம்மை புகழ்வேன், உம்முடைய பெயரை போற்றுவேன். நான் இளைஞனாயிருந்தபோது பயணம் மேற்கொள்ளும் முன் என்னுடைய வேண்டுதலில் வெளிப்பாட்டாய் ஞானத்தை தேடினேன். கோவில் முன் அதற்காக மன்றாடினேன். இறுதி வரை அதை தேடிக்கொண்டே இருப்பேன். திராட்சை மலரும் காலத்திலிருந்து கனியும் காலம் வரை என் உள்ளம் ஞானத்தில் இன்புற்றிருந்தது. என் காலடிகள் நேரிய வழியில் சென்றன. என் இளமையில் இருந்தே ஞானத்தை பின்தொடர்ந்தேன். சிறிது நேரமே செவிசாய்த்து அதை பெற்றுக்கொண்டேன். மிகுந்த நற்பயிற்சியை எனக்கென கண்டடைந்தேன். ஞானத்தில் நான் வளர்ச்சி அடைந்தேன். எனக்கு ஞானம் புகட்டுகிறவர்களுக்கு நான் மாட்சி அளிப்பேன். ஞானத்தை கடைபிடிக்க முடிவு செய்தேன். நன்மை மீது பேரார்வம் கொண்டேன். நான் ஒருபோதும் வெட்கமுறேன். ஞானத்தை அடைய போராடினேன். திரு சட்டத்தை கடைபிடிப்பதில் கண்டிப்புடன் இருந்தேன். உயர் வானத்தை நோக்கி என் கைகளை உயர்த்தினேன். ஞானத்தை நான் இதுவரை அறியாதிருந்தது பற்றி புலம்பினேன். அதன்பால் என் உள்ளத்தை செலுத்தினேன். தூய்மையில் அதை கண்டு கொண்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அதை இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன.
ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 27 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த பொழுது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பர். எனவே மனிதனிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஒரு இறை வாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். இயேசுவும் அவளிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் போட்டிருக்கிற முகமடிகளை களைந்து ஞானத்தோடு ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்க முயற்சிப்போம். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே,
இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகமானது நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது. பொதுவாக யூதர்களை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய அதிகாரம் முதலாவதாக அவன் வைத்திருக்கிற பணத்திலிருந்து வர வேண்டும், அல்லது அவனுடைய பதவியிலிருந்து வர வேண்டும், அல்லது அவனுடைய படிப்பிலிருந்து வர வேண்டும். இந்த மூன்றும், அதிகாரம், பணம், படிப்பு, இந்த மூன்றுமே இல்லாதவர் இயேசு ஆண்டவர். இருப்பினும் இயேசு ஆண்டவர் அதிகாரம் உள்ளவராக இருந்தார். மக்கள் அவருடைய வாய்ச்சொல்லுக்கு கட்டுப்பட்டு கிடந்தார்கள் என்று நாம் திருவிவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இயேசுவின் அதிகாரத்தின் அந்த பேஸ் எது, இயேசுவின் அதிகாரத்தின் மூலம் எது, இயேசுவின் அதிகாரத்தின் ஊற்று எது என்ற அந்த கேள்வியை பரிசேயர்கள் கேட்கிறார்கள். எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்கள்? இயேசு அந்த கேள்வியை கேட்டு அதை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசு அதை விட்டு கடந்து போகவில்லை. ஏனென்றால் கேள்வி கேட்டவர்கள் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், அவர்கள் படித்தவர்கள். இயேசு ஆண்டவர் நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி, முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். திருமுழுக்கு யோவான் எந்த அதிகாரத்தால் திருமுழுக்கு கொடுத்தார் என்ற அந்த கேள்வியை கேட்கிறார். சமுதாயத்திலே சாதாரண ஏழை எளிய மக்கள், ஓரங்கட்டப்பட்டவர், முகவரியே இல்லாதவர்கள், ஒன்றுமே இல்லாதவர்கள் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் படித்த அந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். அன்புக்குள்ளே, நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரை நாம் தெரிந்து கொள்வதற்கு, உண்மையை அறிந்து கொள்வதற்கு பல நேரங்களிலே நாம் வைத்திருக்கிற பணம், நாம் வைத்திருக்கிற பதவி, நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து, அந்தஸ்து தடையாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள நாம் போட்டிருக்கிற அந்த முகமுடிகளை நாம் களைந்து எறிய வேண்டும் என்றால், இன்றைய முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டது போல நாம் ஞானத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இயேசு ஆண்டவர் ஞானத்தோடு செயல்படுகிறார். அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ஒரு மழுப்பலான பதிலை அவர் சொன்னாலும் கூட, தன்னுடைய அதிகாரத்தின் ஊற்று எங்கிருந்து வருகிறது என்பதை இயேசு தெள்ளத் தெளிவாக அவர்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அதிகாரத்தை பற்றி கேட்ட அந்த கேள்விக்கு பதில் கேள்வியாக திருமுழுக்கு பற்றி ஒரு எதிர் கேள்வியை இயேசு ஆண்டவர் கேட்கின்றார். அந்த கேள்வியிலே அவர்கள் கேட்ட அந்த பதில் அடங்கி இருக்கிறது. இயேசுவை பொறுத்தவரை திருமுழுக்கு என்பது ஒரே ஒரு முறை நடந்த ஒரு சடங்கான நிகழ்வு அல்ல, வெறுமனே ஒரு சடங்குக்காக நடந்த நிகழ்வு அல்ல. மாறாக திருமுழுக்கின் வழியாக தன் தந்தையோடும் தூய ஆவியோடும் நடந்த அந்த உறவு பரிமாற்றத்தினுடைய உச்சகட்டம்தான் திருமுழுக்கு. இந்த உறவைத்தான் இயேசு தன்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து அதை புதுப்பித்து கொண்டே இருந்தார். அன்புக்குள்ளே, இந்த நாளிலே நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். முதலாவதாக, நான் பெற்றிருக்கிற திருமுழுக்கின் ஆழமான அர்த்தத்தை நான் உணர்ந்திருக்கிறேனா? இயேசுவை என்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள நான் போட்டிருக்கிற முகமுடிகளை களைந்து எறிய நான் தயாராக இருக்கிறேனா? ரைமன் ப்ரவுன் என்ற அறிஞர் மிக அழகாக சொல்வார், ஒரு நபர் குருவாக ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளை விட அவருடைய திருமுழுக்கு பெற்ற நாள் மிக மிக முக்கியமான நாள் என்று சொல்வார். ஒரு நபர் குருவாக ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளை விட அவருடைய திருமுழுக்கு நாள் மிக மிக முக்கியமான நாள் என்று சொல்வார். நம்ம எத்தனை பேருக்கு நம்முடைய திருமுழுக்கு நாள் தெரியும்? நம்ம எத்தனை பேருக்கு நாம் திருமுழுக்கு பெற்ற அந்த ஆலயத்தினுடைய பெயர் தெரியும்? நம்முடைய எத்தனை பேருக்கு திருமுழுக்கு கொடுத்த அந்த அருட்தந்தையினுடைய பெயர் தெரியும்? திருமுழுக்குடைய உண்மையான ஆழமான அர்த்தத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா?
ரஷ்யாவுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் ஜோசப் ஸ்டாலின் ஒரு முறை அவருடைய விலையுண்ட அந்த கை கடிகாரமானது காணாமல் போகிறது. உடனே அவர் தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியை அழைத்து குற்றவாளியை கண்டுபிடித்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கின்றார். சிறிது நேரம் கழித்து தற்செயலாக தன்னுடைய அறைக்குள் சென்று தன்னுடைய அறை அலுமாரியை அவர் திறந்த பொழுது அங்கே தன்னுடைய அந்த கை கடிகாரம் இருப்பதை பார்க்கின்றார். உடனடியாக அந்த செய்தியை தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிக்கு சொல்வதற்காக அவரை அழைத்த பொழுது இந்த ஜோசப் ஸ்டாலின் பேசுவதற்கு முன்பாகவே அந்த பாதுகாப்பு அதிகாரி இவ்வாறு சொன்னார்: நாள் முழுவதும் உங்களுடைய கை கடிகாரத்தை திருடியதற்காக 8 பேரை கைது செய்விட்டோம். அந்த 8 பேரிலே 3 பேர் அந்த கை கடிகாரத்தை எடுத்ததாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாராம். அன்புக்குள்ளே, இதுதான் மனித அதிகாரத்தின் தன்மை. இந்த அழிவுக்குரிய அதிகாரத்தை தான் பரிசேயர்கள் கொண்டிருந்தார்கள். இந்த அதிகாரத்தை தான் அந்த பரிசேயர்கள் மக்கள் மீது செலுத்தினார்கள். ஆனால் இயேசுவின் அதிகாரம் மக்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக, மக்களுக்கு விடுதலை தரக்கூடியதாக இருந்தது. அன்புக்குள்ளே, நாமும் நம்முடைய குடும்பங்களிலே நாம் அதிகாரம் செலுத்துகிறோம். நம்முடைய குடும்பங்கள் நாம் செலுத்தக்கூடிய அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரமாக இருக்கிறது? இந்த நாளிலே இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கின்றார். அன்புக்குள்ளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு மறைநூல் அறிஞர்கள் கேட்ட அந்த கேள்வியை ஞானம் நிறைந்த பேச்சால் பதிலளித்து அவளை பேச விடாமல் செய்தார். அன்புக்குள்ளே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம் நம்முடைய ஞானம் நிறைந்த பேச்சால் நாம் பிறருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே இதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். ஞானத்தின்பால் என் உள்ளத்தை செலுத்தினேன், தூய்மையில் அதை கண்டு கொண்டேன் என்று நாம் வாசிக்க கேட்டோம். எனவே நாம் இயேசுவை போல ஞானத்தோடு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பேச நாம் முயற்சிப்போம். இதைத்தான் நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் இயேசுவுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ள முடியும். இதைத்தான் சாலமோன் ஞானம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஞானம் ஒளிமிக்கது, மங்காது, அதன்பால் அன்பு கூறுவோர் அதை எளிதிலே கண்டுகொள்வர். எனவே அன்புக்குள்ளே, ஞானத்தின் ஊற்றாம் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு அவதரும் அந்த ஞானத்தால் நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய அந்த சவால்களை நாம் எதிர்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். இன்றைய நாளில் கூட திரு அவையானது திருத்தந்தை புனித 6ஆம் பவுலுடைய நினைவை கொண்டாடுகிறது. இந்த திருத்தந்தை யார்? இவருடைய நினைவை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? யார் இந்த திருத்தந்தை என்று நாம் சிந்திக்கிற பொழுது, திரு அவையை ஞானத்தால் வழிநடத்திய ஒரு அருமையான திருத்தந்தை. புதிதாக திருச்சபையுடைய புனிதருடைய பட்டத்திலே அந்த பட்டியலிலே சேர்க்கப்பட்டவர். திரு அவையின் வரலாற்றிலே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறவர். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை தொடங்கிய மறைந்த திருத்தந்தை 23ஆம் யோவானுக்கு பிறகு, அவருடைய இறப்புக்கு பிறகு திருச்சபையை வழிநடத்த, அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை வழிநடத்த இந்த 6ஆம் பவுல் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். 1963ஆம் ஆண்டு திரு அவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்தை தொடர்ந்து நடத்துவதற்காக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திரு அவையை ஞானத்தோடு வழிநடத்தியவர். 1964ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வருகை தந்து கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் திருத்தந்தை இந்த திருத்தந்தை. திருச்சபையிலே பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்தவர், பலவிதமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்த திருத்தந்தை இந்த திருத்தந்தை. இவரை சீர்திருத்தங்களின் திருத்தந்தை என்று திரு அவை அழைக்கிறது. இப்போது நாம் கொண்டாடுகிற இந்த திருப்பலி, தமிழிலே நாம் இங்கே திருப்பலி ஆற்றுகிறோம். ஒவ்வொரு இடத்திலும் அந்தந்த மொழிகளிலே திருப்பலி ஆற்றுவதற்கு காரணம் இந்த திருத்தந்தை தான். இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக எல்லா இடத்துலையுமே பெரியவர்களுக்கு தெரியும், வயதானவர்களுக்கு தெரியும், லத்தீன் மொழியில் மட்டுமே திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகுதான் ஒவ்வொருடைய தாய்மொழியிலும் திருப்பலி நிறைவேற்றுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்
இந்த 6ஆம் பவுல் என்ற இந்த திருத்தந்தை. ஆக திருச்சபையின் வரலாற்றிலே நம்முடைய தாய்மொழியிலே கொண்டாடும்படி முயற்சிகளை எடுத்தது இந்த திருத்தந்தை. கடவுள் இவர் மூலமாக திரு அவையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரின் கரங்களிலே ஒரு கருவியாக இருந்து இவர் செயல்பட்டிருக்கிறார். தனக்கு தரப்பட்ட வாய்ப்பை 100% பயன்படுத்தி திருச்சபையின் ஒற்றுமைக்காகவும் திருச்சபையின் விசுவாசத்தையும் இந்த புனிதர் இந்த திருத்தந்தை நிலைநாட்டினார் என்பதுதான் உண்மை. அன்புக்குள்ளே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த திருத்தந்தையை போல, இந்த புனிதனை போல திருச்சபையின் மீது அன்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான விசுவாசமும் கொண்டு எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படியான அந்த மனமுகத்தை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். எனவே இந்த நாளில் அன்புக்குள்ளே நம்முடைய இருக்கக்கூடிய அந்த முகமுடிகளை நாம் கிழித்து எறிவோம். இந்த உலகத்திலே இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க நமக்கு தடையாக இருப்பது பணம், பதவி, படிப்பு. அந்த பரிசேய மறைஞர் இளைஞர்கள் இந்த பணம், பதவி, படிப்பினால்தான் அவர்கள் உண்மையான மெசியாவை கண்டுகொள்ள அவர்களால் முடியவில்லை. நம்முடைய வாழ்விலும் பல நிலைகளில் நாம் இப்படி தான் செயல்பட்டு இருக்கிறோம். எனவே ஞானத்தோடு நாம் செயல்படுவோம். இயேசுவை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய அந்த நிறைவான அருளை இறைவன் அந்த ஞானத்தை நமக்கு தர தொடர்ந்து இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்டாய் இறைவா. பறவையாக நான் இருந்தால் பறந்து பறந்து பாடிடுவேன். வானம் பாடியாயிருந்திருந்தால் கானம் பாடி மகிழ்ந்திருப்பேன். ஆனால் நானாவேன், ஆனால் நானாவேன். அதற்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்டாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகி கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீ. அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உம் பேருபன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றியும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் கிறிஸ்து பிறந்து முன்னிய பாவங்களிலிருந்து மனிதை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழி வகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் என்னேற்றம் வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கண்களை மூடி மௌனமாக ஒரு சில மணித்துளிகள் நற்கருணை ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். நாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். நம் கடவுளுக்கு பயந்து ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நம்மால் எதிர்கொள்ள முடியும். இந்த பெருந்தொற்று காலத்தில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள ஒரு பயம், அச்சம், கலக்கம், திகில். என்ன பண்ண தெரியல, என்ன செய்ய தெரியல. இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார், மகனே மகளே, ஆண்டவருக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து உன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வாயா? நீ சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். வெளியில சொல்ல முடியாத துக்கம், வெளியில சொல்ல முடியாத கவலைகள், வெளியில சொல்ல முடியாத ஏக்கங்கள். என்ன பண்ண தெரியல, யார்கிட்ட சொல்ல தெரியல. அழனு போல இருக்கு, என்னால் அழ முடியல. அழுதாலும் கண்ணந்து கண்ணீர் வரல. பிரச்சனை பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. வாழ்க்கையே ஒரு போராட்டம் ஆயிடுச்சு. ஆண்டவரே, என்ன பண்ண தெரியல ஆண்டவரே. இதோ நீங்க தான் கதி, நீங்க தான் அல்லன்னு ஒவ்வொரு நாளும் மண்டிக்கிட்டு ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற. உங்களால மட்டுமே முடியும். ஆண்டவரே, என்னை ஆசிர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசிர்வதிங்க, இந்த உலகத்தை ஆசிர்வதிங்க. சொல்லுவான், கடவுளால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இது எத்தனையோ பேர் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா பெருந்தொற்றினால பாதிக்கப்பட்டு, தனிமைப்படுத்தப்பட்டு, தனிமையில விரக்தியில உழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில அவங்க எல்லாரையும் இந்த பலிபீடத்துல கொண்டு வருவான். ஆண்டவர் அவர்களை தொடட்டும், ஆண்டவர் அவர்கள் தொடட்டும். நாம் இருக்கிற அந்த இடத்திலிருந்து அந்த ஜெப அதற்குள்ள நாம் அனுப்புவோம். ஆண்டவர் அவர்களை தொடட்டும். இந்த நாள் ஆசீர்வாதத்துக்குரிய நாளா மாறட்டும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க. உம்மால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நீ அஞ்சாத, பயப்படாத, சோர்ந்து போகாத, திகிலடையாத, கவலைப்படாத. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என் மகன், நீ என் மகள். நீர் நிலைகள் வழியாக நீ செல்லுகிற பொழுது அங்கே உன்னோடு நான் இருப்பேன். ஆறுகளை கடந்து செல்லுகிற பொழுது நீ மூழ்கடிக்கப்பட மாட்டாய்.
நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. நெஞ்சாத, கவலைப்படாத, என்ன நம்பு, என்ன மட்டுமே நம்பு. ஆண்டவர் மீது அச்சம் கொண்டு வாழ்வோம். கடவுள் இருக்கிறார், என் தேவன் இருக்கிறார், என் தந்தை இருக்கிறார், என் தகப்பன் இருப்பாரா. எந்த ஒரு சூழலில் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மேல். சங்கீத ஆசிரியர் 118:8 சொல்வது போல ஆண்டவரை நம்புவான், ஆண்டவரை நம்புவான், ஆண்டவர் மீது அச்சம் கொள்வான். ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க, என் குடும்பத்தை வழி நடத்துங்க. நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், நம்முடைய மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் இந்த அப்பத்தோடு ரசத்தோடு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை தொடட்டும். ஆண்டவர் வரக்கூடிய நாட்கள் நம்மை வல்லமையாய் வழி நடத்தட்டும். ஆண்டவருடைய அபிஷேக கரம் நம்மை தொடட்டும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும், குறிப்பாக இன்று நாங்கள் நினைவூறக்கூடிய அனைவரையும், இந்த கொரோனா பெருந்தொற்றிலே இறந்த ஒவ்வொருவரையும் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளுக்கு பயந்து இறை ஞானத்தோடு வாழக்கூடிய அந்த அருளை இறைவன் நமக்கு தர, நம்முடைய இருக்கக்கூடிய இந்த முகமடிகளை நாம் தூக்கி எறிந்துவிட்டு கடவுளை உண்மையாக பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் வாழ கரங்களை மேலே உயர்த்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்த அந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கலாமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நான் முன்னை விட்டு விலகுவதுமில்லை, முன்னை ஒருபோதும் கைவிடுவதுமில்லை என்று சொன்ன ஆண்டவர், இதோ நாம் வாழ தன்னையே உடைத்து உடைபட்டு நமக்காக இருக்கிறார். ஞானத்தோடு வாழ, அவரை முழுமையாக பின்பற்றி வாழ நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன்.
வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் இல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் இல்லையே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் இல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன். உன்னதரான ஆண்டவரின் பேரை போற்றி பாடுவேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இதுவல்லவோ,
இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா தேவதாயின் மாதம் இது அல்லவோ. புவியில் உள்ள மானிடருக்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியில் உள்ள மானிடருக்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணியங்க வரங்கள் தென்ன அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் நாடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் நாடி, ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடிடுவோம். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.